Hi, welcome to the squad. This is Kodayo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் வந்து நம்ம அந்த ஸ்டோரி இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ரியாக்ட் ஆப் மாதிரி ஆச்சு இல்லையா? இது வேறு யூஆர்எல் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்குது சார், ரியாக்ட் ஆப் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்குது. பட் இந்த வீடியோவில் இதில் ஃபர்தராக நம்ம பண்ணாமல் இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் புதுசாக ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி பண்ணாமல் சும்மா க்ரெட் ஆப்ரேஷன்ஸை மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எப்படி ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ணணும், ஏபிஐஸில் எப்படி வந்து ரெக்கார்டு ஆட் பண்ணணும், எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி ரீட் பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். அந்த ப்ரொஃபைல் பேஜில் நம்ம இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு காம்பனண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஃபோல்டரில் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். profile.jsx rfce அப்புறம் நம்மளோட main.jsxல இதுக்குன்னு சொல்லி ஒரு பாத்தும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ path /profile இதில் வந்து ஸ்லாஷ், அதில் எதுவும் ஆர்குமெண்ட் வாங்க வேணாம், பேராம்ஸ் வந்து வாங்க வேணாம். ஏன்னா ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைல் மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டும். ஸோ வேறு எதுவும் பேராம்ஸ் தேவையில்லை. எலமெண்ட்டில் ப்ரொஃபைல் ஸ்லாஷ். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் அப்படிங்கிற யூஆர்எலுக்கு போனால் நம்மளோட ப்ரொஃபைல் லோட் ஆகணும், அந்த ப்ரொஃபைல் பேஜ் லோட் ஆகணும். போகுதான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ சிம்பிளாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டன்னுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேணால் அந்த சைட் பாரில் வேணால் நீங்கள் அதுக்கு ஒரு லிங்க் ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, அண்ட் எல்லாரையும் நான் பண்ணிடுறேன். எதுக்கு பண்ணிக்கோங்கன்னு எதுக்கு சொல்லுவானே, நானே பண்ணிடுறேன். ப்ரொஃபைல் இந்த இருக்குதா, இதுக்கு வந்து நேவிகேட் வேணும். ஸோ இம்போர்ட் யூஸ் நேவிகேட் ஃப்ரம் react.dom வந்துருச்சு. இப்போ நேவிகேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ கான்ஸ்ட் navigate is equal to use navigate. இப்போ இந்த நேவிகேட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லாஷ் ப்ரொஃபைலுக்கு போக போகிறோம். இந்த டிவ்வை கிளிக் பண்ணால், ஸோ ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு நேவிகேட்டில் நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நேவிகேட்டை கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா அது பிரச்சனையாகும். ஸோ இங்கே வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற பேஜ் இந்த யூஆர்எலுக்கு போகணும். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்லாஷ் ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க். போய் பார்ப்போம். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னா நேவிகேட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ வேலை செய்கிறான். ஃபைன். ஸோ அந்த ப்ரொஃபைல் பேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த எண்ட் பாயிண்டில் இருக்கிற டேட்டாவை முதல்ல எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் அண்ட் அதர் ஸ்டஃப்க்கு போவோம். அண்ட் இவ்வளோ நாள் வந்து நம்ம டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ஃபெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஜாவாஸ்கிரிப்ட்ல டிஃபால்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது என்பிஎம் பேக்கேஜ் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நீங்கள் மற்ற ரெக்வெஸ்ட்டும் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். லைக் போஸ்ட் ரெக்வெஸ்ட்டு, அப்புறம் டெலீட் ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்து இதில் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்சியோஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணுறேன். npm install axios AXIOS. ஓகே, நம்ம இன்ஸ்டால் ஆகிட்டான். இப்போ வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் axios from axios. ஓகே, இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இது ஃபெச் மாதிரியே தான் இருக்க போகுது, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, ஸோ ப்ரொஃபைலுக்கு முதல்ல அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ப்ரொஃபைல் செட் ப்ரொஃபைல் is equal to use state of nullனு வச்சுக்கிறேன். எம்டி அரே வைக்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு அரே கிடையாது. ஓகே, அண்ட் டேட்டாவை லோட் பண்ணணும் இல்லையா? ஸோ யூஸ் எஃபெக்டில்
இங்கே வந்து யூஸ்வலாக ஃபெச் வச்சு லோட் பண்ணுவோம். பட் அதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் ஆக்சியோஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சியோஸ் டாட் கெட் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கெட் ரெக்வஸ்ட்டாக அது போகும். நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற எண்ட் பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் தேவை இல்லையா? யூஸ் ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன்னு சொல்கிறான்னா யூஸ் ஸ்டேட்டுக்கு இம்போர்ட் பண்ணும். யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டவுன். யூஸ் எஃபெக்ட் இஸ் நாட் டிஃபைன். இதெல்லாம் தானாக யூஸ்வலாக இம்போர்ட் ஆகும்ல. ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000/profile அப்படிங்கிற இது தானே. எங்கே இருக்குது அந்த JSON-DB? இந்த இருக்குல்ல, இந்த URL இருந்து தான் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து அப்படியே இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியாச்சு. ஃபெச் மாதிரியே தான், ஃபெச்சுக்கு பதிலாக axios.get அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் இங்கே வந்து தென் அதை வாங்கிட்டு டேட்டா அப்படிங்கிற பேரில் வாங்குறேன்னு வச்சுப்போமே. அதை நான் வந்து செட் ப்ரொஃபைலுக்கு data.data அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக கிடைக்கும், அதில் நிறைய இருக்கும். அதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் தான் நம்மளுக்கு ஃபர்தராக தேவை. அதனால அதில் இருக்கிற டேட்டா மட்டும் எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே console.logல நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். console.logனா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகுது, கர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். ஸோ செமிகோலன் ஸ்பேஸ் console.log ஆஃப் டேட்டா. இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முதல்ல டிபெண்டன்சி லிஸ்ட் எம்டியாக வச்சுக்கிறேன். இப்போ இன்ஸ்பெக்ட் போனோன்னா கன்சோல். ஓகே, எதுக்கு நிறைய தானே நம்ம அந்த டிபெண்டன்சி லிஸ்ட் எம்டி லிஸ்ட்னு வைக்கல. ஸோ யூஸ் எஃபெக்ட் திரும்ப ரன் ஆகிட்டே இருந்ததுனால அது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்ஜெக்ட். அதில் இந்த டேட்டாக்குள்ளே தான் நம்மளுக்கு தேவையான டேட்டா இருக்குது. மிச்சது எல்லாமே வந்து அந்த ஹெட்டர்ஸ் ரெக்வெஸ்ட், அது என்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு லைக் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சும்மா சிம்பிளாக க்ரெட் ஆப்ரேஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் பண்ணல. ஓகே, ஸோ அந்த டேட்டாவை வந்துருச்சு. அந்த டேட்டாவை வந்து நம்ம ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளில் செட் பண்ணிட்டோம். இப்போ அதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இங்கே இந்த டிவ்வுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைல் வந்து நல்லான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ப்ரொஃபைல் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு டிவ்வு இப்படி இல்லை, எனக்கு டிவ் இதாக வேணும், ஏன் வர மாட்டேங்குது? யா, அப்படி சப்போஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் ப்ரொஃபைல். ஓகே, அந்த டெக்ஸ்ட் வந்து வரப்போகுது. சரி, இப்போ ப்ரொஃபைலில் இருந்து வாங்கிட்டு அதை வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ப்ரொஃபைலில் என்னெல்லாம் இருக்கும்? ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் யூசர் நேம் இருக்கும். ஸோ ஒரு h5 டேக் போட்டு யூசர் நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். யூசர் நேம் ப்ரொஃபைல் டாட் யூசர் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஜான் டோ, அது டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன்னா இமேஜையும் இங்கே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் டேகு சோர்ஸில் ப்ரொஃபைல் டாட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்கோர் பிக். ஓகே, அது பெருசாக இருக்குது, அதை ரீஷேப் பண்ணலாம். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ப்ரொஃபைல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்பேஸ் அந்த ரவுண்டட் சர்க்கிள், அதான ரவுண்டட் சர்க்கிள் தானே? எஸ், ஸோ ரவுண்டட் சர்க்கிள் ஆயிடுச்சு. இப்போ அதோட டைமென்ஷன்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணால் ஓகேவா ஆயிரும். index.css கமான் டாட் ப்ரொஃபைல். இதில் வந்து வித் ஹைட் ரெண்டுமே செட் பண்ணிடலாம். வித் வந்து ஒரு 50 பிக்சல்ஸ், ஹைட்டு வந்து ஒரு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஓகே, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. நான் வேணால் இதை 100 பிக்சல்ஸ்னு வேணால் கொடுத்துக்கிறேன். 100. ஓகே, ஒடுக்கமாக அந்த முக்கில் தொட்டாப்பில் இருக்காப்புல. ஸோ நம்ம கொஞ்சம் இதுக்கு ஒரு மார்ஜின் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ பேரண்ட் எலமெண்ட்டில் இதுக்கு ஆட் பண்ண வேணாம், நான் இதிலே ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் கீழே வேறு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈக்குவல் டு M5. சரி, ஓகே. ஸோ ப்ரொஃபைல் பிக்சரு யூசர் நேம் ரெண்டும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஆல்ரெடி நம்ம பல வாட்டி பார்த்தது தான்.
அந்த ஆக்சியோஸுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபெட்சுக்கு பதிலாக, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே வந்து 2 இன்புட் ஃபீல்டு வைக்க போகிறேன். ஓகே, அந்த 2 இன்புட் ஃபீல்டில் நம்மளோட அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் யூசர் நேம் அது ரெண்டுத்துக்குமே வந்து எடிட் பண்ணுறதுக்காக ஒரு காலம் மாதிரி கொடுக்கலாம். அண்ட் அவங்க அதை எடிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த எடிட் பண்ணதை வச்சு நம்ம ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ டார்கெட். ஸோ அதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னா, இந்த இமேஜுக்கு கீழேயே வந்து இமேஜ் இதெல்லாம் ஹெட்லாம் இருக்குல்ல, இது கீழே வந்து ஒரு இன்புட் டேக் ஓப்பன் பண்ணுறேன். டைப் டெக்ஸ்டே இருக்கட்டும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். டைப் டெக்ஸ்ட் ஓகே. இதில் வேல்யூ என்ன அப்படின்னா அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற யூசர் நேம். ஓகே, அண்ட் நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். எதுக்கு நேம்ல யூசர் நேம் கொடுக்குறேன்னா, இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ஜேசன் டிபியில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஏபிஐயில் வந்து இதை வச்சு தான் அப்டேட் பண்ணுவோம். அந்த நேமை வச்சு இந்த நேமுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசனாக கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே யூசர் நேம்னு வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற அதே இது அப்படியே மேட்ச் ஆகும், அதனால ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே அப்படியே நேம் வந்து யூசர் நேம்னு வச்சுருக்கேன். ஓகே, இது இல்லாமல் வேறு எதுவும் தேவையா? ஆக்சுவலி தேவை, பட் அது வந்து எரர் வரும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று எழுதணும், பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்புட் ஃபீல்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நேம் வந்து இதுக்கு ப்ரொஃபைல் அண்டர்ஸ்கோர் பிக், நான் அண்டர்ஸ்கோர் டைப் ஆகலை. ஐடி வேணாம், வேணும்னா வைங்க, எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரொஃபைல் பிக். ஆக்சுவலி அந்த யூஆர்எல் அப்படியே எடிட் பண்ணுற மாதிரி வரும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜ் பிக்கர் வைக்கிற மாதிரி இருக்கும். இமேஜ் பிக்கர் வச்சிங்க ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இமேஜ் வச்சிங்க, இமேஜ் பிக்கர் ஃபோட்டோ பிக்கர் வச்சிங்கன்னா அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நம்ம ஃபயர் பேஸ்க்கோ மாங்கோ டிபிக்கோ வேறு எது ஜிசிபிக்கோ ஏதோ ஒன்றில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அது இந்த டுட்டோரியலோட ஸ்கோப்பை தாண்டி இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பேக்கெண்டை சேர்த்து பேக்கெண்டோடு இணைக்கிறப்ப பார்த்துக்கலாம். மாங்கோ படிக்கிறப்ப பார்ப்போம், இல்லை ஃபயர் பேஸ் படிக்கிறப்ப பார்ப்போம். இப்போதைக்கு அது வேணாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இது தெரியுது. இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எரர் ஒன்று வரணும், நான் எதிர்பார்க்குறேன் ஒரு எரரை. எஸ், கமான், வாட் இஸ் த எரர்? யூ ப்ரொவைடட் ப்ராப் ஆன் சேஞ்ச் இல்லை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆன் சேஞ்ச் வந்து கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இதுங்க ரெண்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதனால் லைட்டாக 2 பூத் ஸ்டாப் கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் கண்ட்ரோல். அதே மாதிரி இங்கேயும் கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகே, அடுத்தடுத்த லைனில் வந்துடுச்சு, பட் ஒட்டி இருக்குது. ஒரு மார்ஜினையும் ஆட் பண்ணிக்கலாம். my-4. சரி, பார்க்குறதுக்கு ஓரளவு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே கீழே வந்து ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டனும் தேவை. ஸோ அந்த பட்டனையும் வந்து நான் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். பட்டனில் வந்து அப்டேட்டுன்னு ஒரு டெக்ஸ்ட்டு, கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு btn ஸ்பேஸ் btn -primary. ஓகே, இவனுக்கு ஒரு மார்ஜினு, ஃபோரே வச்சுக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ அப்டேட்னு ஒரு பட்டன். இப்போ இவனுக்கும் வந்து ஒரு இது எழுதணும், இவனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. அது ரெண்டுமே நம்ம எழுதலாம், பட் அதுக்கு முன்னாடி முதல்ல இதை வந்து டீல் பண்ணுவோம். இந்த ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது என்னன்னா நம்ம வந்து இன்புட் ஃபீல்டு வச்சுருக்கோம். அந்த இன்புட் ஃபீல்டுக்கு வேல்யூ அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வேரியபிள் அதை வந்து மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து ஸ்டேட் வேரியபிளில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம வைக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த ஆன் சேஞ்ச் ஹேண்ட்லர். ஸோ அந்த ஆன் சேஞ்ச் ஹேண்ட்லர் தான் வந்து நான் இப்போ எழுத போகிறேன். ஓகே,
ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே எழுதுகிறேன், சரியா? கான்ஸ்டன்ட் நான் ஃபங்க்ஷனே டைரெக்டாகவே எழுதிடுறேன். ஃபங்க்ஷன் ஆன் சேஞ்ச் இல்லை ஹேண்டில் ஆன் சேஞ்ச்னு வச்சு. ஃபங்க்ஷன் ஹேண்டில் ஆன் சேஞ்ச். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஹேண்டில் ஆன் சேஞ்சுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து ஒரு அந்த ஈவெண்ட்டோட இது கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்டாக வாங்கிட்டு அதை வச்சுட்டு இந்த செட் ப்ரொஃபைலை ட்ரிகர் பண்ணணும். செட் ப்ரொஃபைலை ட்ரிகர் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸை வந்து இப்போ கிடைக்கிற வேல்யூஸாக வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த செட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, செட் ப்ரொஃபைல் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வந்து கொடுக்க போகிறோம். அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ப்ரீவியஸ் செட் ப்ரொஃபைல் வேல்யூ வந்து வாங்க போகுது. ஓகே, நான் ப்ரிவ்னு மட்டும் வச்சுக்கிறேன். அதை வாங்கிட்டு இங்கே ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த ஸ்ப்ரெட்டிங் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகுது. இது நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆல்ரெடி படித்தது தான். அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டார்கெட் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மள்ட்ட அதோட இதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அதில் எந்த நேமுக்கு என்ன வேல்யூ செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதில் தான் இருக்கும். ஸோ target.name அண்ட் அதுக்கு வந்து target.value. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த ஹேண்டில் ஆன் சேஞ்சை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு இன்புட்டுக்கும் ஆன் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு ஆன் சேஞ்ச் ஆட்ரிபியூட்டுக்கு இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதே இது வந்து ரெண்டு இன்புட்டு கொடுத்துட்றோம். இது வந்து ரெண்டுத்துக்கும் நீங்கள் செப்பரேட்டாக எழுத வேணாம், ஒரே இது எழுதுனா போதும். இப்போ நான் வந்து இது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு இது என்ன அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகுதா? ஸோ அந்த ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகுது. இன்னும் நம்ம வந்து ஏபிஐயில் அப்டேட் பண்ணல, பட் இங்கே மட்டும் அந்த ஸ்டேட் மட்டும் அப்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, செட் ப்ரொஃபைல் ஹேண்டில் ஆன் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹேண்டில் ஆன் சேஞ்சை வந்து ஆன் சேஞ்சாக அந்த இன்புட்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த ஆன் சேஞ்ச் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆன் சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆன் சேஞ்சுக்கு வந்து ஹேண்டில் ஆன் சேஞ்சை வந்து நான் கொடுத்துட்டேன். அந்த ஃபங்க்ஷன் தான் இதோட ஹேண்ட்லர்னு. அண்ட் இதில் வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக நம்மளுக்கு வருது. ஓகே, அண்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, வர்ற சேஞ்சை அந்த ஸ்டேட் வேரியபிளில் செட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ அந்த ஸ்டேட் வேரியபிளில் செட் பண்ணுறதுக்காக செட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட் வேரியபிளில் ஒரு வேல்யூ செட் பண்ணணும் பேசிக்காக, அப்படி தானே? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷன் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் அந்த ப்ரொஃபைலை எடுத்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஓகே, அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன ரிசீவ் ஆயிருக்கோ அந்த ஈவெண்ட்.டார்கெட் நேம், ஈவெண்ட்.டார்கெட் வேல்யூ, அதாவது இந்த ரெண்டு இன்புட்டில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதோட நேம் அண்ட் அதோட வேல்யூ இது ரெண்டுமே வந்து போகும். ஸோ நேம் அண்ட் வேல்யூன்னு நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, யூசர் நேம் அண்ட் நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ண புது வேல்யூ இது ரெண்டும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். இந்த டார்கெட்டில் வந்து அது ரெண்டும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கீக்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் மேப் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூசர் நேமை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா யூசர் நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மிச்ச வேல்யூஸ் வந்து ப்ரீவியஸ் வேல்யூலேருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா யூஆர்எல் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். மித்தது வந்து இந்த ப்ரீவியஸ் வேல்யூலேருந்தே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹேண்டில் ஆன் சேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். இந்த ஸ்ப்ரெட்டிங் வச்சு இந்த மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூ வச்சுட்டு புதுசாக வர்றதை மட்டும் அப்டேட் பண்ணுறது சம்திங் நியூ. இதுதான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் அந்த சின்டாக்ஸ் மட்டும் வேணால் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கலாம். பட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, இது எப்படி பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சின்டாக்ஸ் மேட்டரில் லைக் யூ கேன் ரெஃபர் அண்ட் டூ. ஓகே, ஸோ செட் ப்ரொஃபைல் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் அதனால் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் அங்கே சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் இதுலேயுமே வந்து இது தூக்குறேன், யூஆர்எல் வந்து மாற்றிட்டேன். ஓகேவா? யூஆர்எல் மாற்றினதுனால அந்த இமேஜ் வந்து கிடைக்கல. அதனால் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ரீலோட் பண்ணால் ஒழுங்காக ஆயிடுது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணால் இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஏபிஐயில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அந்த டிபிலேயே அது வந்து சேஞ்ச் ஆகணும், ஜேசன் டிபியில் சேஞ்ச் ஆகணும். அந்த ஏபிஐக்கு நம்ம ஒரு அப்டேட் ரெக்வெஸ்ட் அனுப்ப போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம்.
இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்டேட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்டேட் பட்டனுக்கு நம்ம முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகே, இது வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக எழுத போகிறேன். எதுக்காக அப்படின்னா ஹேண்டில் அப்டேட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹேண்டில் அப்டேட் இஸ் ஈக்குவல் டு அசிங்க். இதுக்காக தான். ஓகே, என்ன அப்படின்னா அசிங்க் ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம் நம்ம. அசிங்க் ஃபங்க்ஷனாக ஏன்னா இது வந்து டிபியோட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி எனக்கு கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ அசிங்க் ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். அசிங்க் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுத முடியாது. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து எழுதி ஆகணும். அண்ட் இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஆர்குமெண்ட் வந்து வாங்கணுமா? இல்லை, இது ஆர்குமெண்ட் வாங்க வேண்டாம். நம்மகிட்ட தான் ஸ்டேட் வேரியபிளில் வேல்யூ இருக்குது, அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ யா ஹேண்டில் அப்டேட்டில் அசிங்க் ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்சியாஸ் இருக்குல்ல, ஆக்சியாஸ் டாட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டை அனுப்புகிறோம். அண்ட் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இந்த ப்ரொஃபைல் யூஆர்எலுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதே யூஆர்எல் அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். என்ன எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆர்குமெண்ட் அனுப்புகிறோம். அதுதான் வந்து நம்ம வச்சிருக்கிற ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள். இந்த ஸ்டேட் வேரியபிள் சேர்த்து நான் ஆர்குமெண்ட்டாக அனுப்புகிறேன். ஓகே, டாட் தென்னில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஒரு கன்சோல் டாட் லாக் மட்டும் கொடுக்குறேன். கன்சோல் டாட் லாகில் அப்டேட்டட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல எரர் வந்தால் எரரையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு கேட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கேட்சில் வந்து கன்சோல் எரரை முதல்ல கேட்ச் பண்ணணும் இல்லையா? எரர் கன்சோல் டாட் லாகில் எரர். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹேண்டில் அப்டேட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஹேண்டில் அப்டேட் வந்து இந்த பட்டனுக்கு மேப் பண்ணணும். ஸோ பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக்கை எழுதி ஆன் கிளிக்கில் இந்த ஹேண்டில் அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இங்கே வரைக்கும் எதுவும் எரர் வரல. இதில் யூசர் நேமை நான் gomes.ioன்னு சொல்லி மாற்றுறேன். அப்டேட்னு கொடுத்தா ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா 404 நாட் ஃபவுண்டு. எதடா நாட் ஃபவுண்டு? ஆக்சுவலாக ஒரு சின்ன பிரச்சனை நான் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, புதுசாக ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இருக்கிற ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்போ போஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, புட் ரெக்வெஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சியாஸ் டாட் புட் அப்படிங்கிறதுல அதே அந்த யூஆர்எல்ல நம்மளோட புதுசாக அந்த அப்டேட் ஆன அந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த யூசர் நேம் ஜான்டோக்கு பதிலாக gomes.io அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்டேட் பண்ணேன் அப்படின்னா அப்டேட்டட்னு வருது. இப்போ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா gomes.io அப்படின்னு தான் வருது. பழைய ஜான்டோ அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ இந்த புது நேம் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரியே இந்த இமேஜையும் வேணால் அப்டேட் பண்ணலாம். இதுக்கு பதிலாக வந்து s1.jpgன்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஸ்டோரிக்கு யூஸ் பண்ணோம்ல, அதை கொடுத்துட்டேன். அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ எத்தனை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வரப்போகுது. ஓகே, ஸோ க்ரெட்டில் வந்து ஆல்ரெடி ரீடு பார்த்துட்டோம். இப்போ வந்து அப்டேட்டும் பார்த்துட்டோம். அண்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டு எதுக்குன்னு குழப்பக்கூடாது. புட் ரெக்வெஸ்ட் தான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிரியேட் பண்ணுறதை காட்டுறப்ப நான் வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம அதுவே பார்க்கலாமே, அடுத்து கிரியேட்டே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, கிரியேட்டை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான்னா, நம்மளோட இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, ஹோம் பேஜில் வந்து இந்த ஃபாலோன்னு பட்டனாக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபாலோவை கிளிக் பண்ணால் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆட் ஆகி அந்த லிஸ்ட்டில் வந்து காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ரொஃபைலில் வந்து கீழே ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபாலோவர்ஸாக அவங்கள காட்டுற மாதிரி சும்மா வைக்கிறேன். அண்ட் அந்த சஜஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபாலோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அது ஆட் ஆகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம JSON-DB எடுத்துகிட்டு இந்த JSON-DBயில் வந்து புதுசாக ஒரு என் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த என் பாயிண்ட் வந்து என்னது, அந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த என் பாயிண்ட்டு. ஸோ நான் இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் புது என் பாயிண்ட் ஃபாலோவர்ஸ். ஓகே, இது ஒரு அரே. ஃபாலோவர்ஸ் என்ன மல்டிபிள் இருப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டு டேட்டாவாக இதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம்
இதையும் காப்பி பண்ணிட்டு வரேன். ஐயோ, இதோட சேர்த்து காப்பி பண்ணிட்டேனா? ஓகே, 103 102 இருக்கு, அப்படியே 101 எடுத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே. ஸோ ஃபாலோவர்ஸ்னு சொல்லி ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த 3 பேரோட லிஸ்ட்டை வந்து ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இல்லை, இதில் 3 பேர் வேணாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம அப்புறம் ஆட் பண்ண போகிறதும் இதுதான். சஜஷன்ஸ்லேயும் இது தானே வரும். சஜஷன்ஸில் வேறு வருமா? இல்லைனா அப்புறம் போயிட்டு நம்ம யூசர் நேம் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இவன் இன்வேலிடுன்னு சொல்கிறான். இவனை திரும்ப ரீரன் பண்ணோன்னா சரியாயிட்டான். ஓகே, ஸோ ஃபாலோவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த எண்ட் பாயிண்ட்டில் இருக்கிற டேட்டாவை முதல்ல இந்த ப்ரொஃபைல் பேஜில் வந்து கீழே டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ அதுக்கு என்ன, அகெயின் அது சிம்பிள் தான். ஃபாலோவர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபாலோவர்ஸ் கமா செட் ஃபாலோவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப், இது வந்து ஒரு அரே, ஏன்னா மல்டிபிள் இது வருதுனால ஒரு அரேயாக வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் எஃபெக்டில் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதிலே வந்து முதல்ல இதுக்கு நான் கேட்ச் எழுதாமல் விட்டுருக்கேன். அது எப்பயும் எழுதிருங்க, ஒரு டம்மியாவாச்சும் ஒரு கேட்ச் எழுதிருங்க. கேட்ச் எழுதாமல் இருக்கக்கூடாது. console.log எரர். ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஆக்சியாஸ் ஸ்டேட்மெண்ட், axios.get ஆஃப், இது வந்து வேறு யூஆர்எல் என்ன அப்படின்னா, இதே இதில் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற அந்த லிங்க்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபாலோவர்ஸ் அகைன் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். எப்போனா உங்கள் ஆக்சுவலாக ஒரு ஏபிஐ வச்சு அதுக்கு ஒரு இது வச்சு அதில் பண்ணுறீங்க அப்படின்னா வேறையாக இருக்க போகுது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஜேசன் டிபிங்கிறதுனால இப்படி போகுது. ஸோ செட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் டேட்டா, நீங்கள் ஒரு கேட்ச் ஸ்டேட்மெண்ட், அதே ஸ்டேட்மெண்ட்டை தானே எல்லா இடத்தையும் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்படிலாம் எழுதாமல் இந்த பர்டிகுலர் ஏபிஐ ரீட் பண்ணுறப்ப எரர் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் பெட்டர். பட் இப்போதைக்கு இது போதும். ஸோ ஃபாலோவர்ஸ் டேட்டா ஃபெச் பண்ணிட்டோம். ஃபெச் பண்ண டேட்டாவை செட் ஃபாலோவர்ஸ் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ஸோ அதை பண்ணலாம். இந்த ப்ரொஃபைல் இருக்கிறத அப்படியே நான் வந்து சுருக்கிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து நம்ம இதை ஆட் பண்ணலாம். ப்ரொஃபைல் வந்து டன், அது ஒழுங்காக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் டாட் லென்த் வந்து கிரேட்டர் தென் 0 பார்க்குறோம். அப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி இங்கே டிவ் கிடையாது, நம்ம மேப் போடணும். பட் அதுக்கு வருவோம். அதுக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து லோடிங் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். லோடிங் ஃபாலோவர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபாலோவர்ஸை வச்சு ஒரு மேப் பண்ண போகிறோம். மேப் பண்ணால் தான் வந்து அதில் அந்த அரேயில் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் தான் காட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அகெயின் இது எல்லாமே நம்ம பல வாட்டி பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதில் ஆர்குமெண்ட்டாக ஃபாலோவர் அண்ட் அதை வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து இது ரிட்டர்ன் பண்ண போகுது. என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, ஒரு டிவ், அந்த டிவ்வுக்குள்ளே முதல்ல இவனுக்கு ஒரு கீயை வைக்கணும், இல்லைன்னா அவன் கத்துவான் யூனிக்காக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாலோவர் டாட் ஐடியை கீயாக வச்சாச்சு. இன்னும் இது ஸ்ட்ரிங்காக கொடுத்து வச்சுருக்கேன், இது கர்லி பிரேஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபாலோவரில் வந்து யூசர் நேம் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். வேறு எதுவும் எனக்கு டிஸ்பிளே பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போவேன். நான் அவங்களுக்கு வேலை செஞ்சால் போதும் இல்லையா? ஃபாலோவர் டாட் யூசர் நேம். இப்போ இங்கே என்ன டிஸ்பிளே ஆகிருக்கு, லோடிங் ஃபாலோவர்ஸ்னு மட்டும் தான் வருது. ஃபாலோவர்ஸ் ஆக்சுவலாக எதுவும் காட்டலை. ஏன் காட்டலை? லாக் பண்ணி பார்ப்போமா? அதில் அதுக்கு முன்னாடி கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இவனை கண்டுக்காதீங்க, இது நான் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட் மேனேஜர், அவன் பெருசாக வந்து நிற்கிறான். சரி, லோடிங் ஃபாலோவர்ஸ் தான் வருது. இங்கே வந்து நான் கன்சோல் டாட் லாகில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், டேட்டா வருதா இல்லையா, செட் ஆகிறதுல பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் டேட்டா. நான் இங்கே டேட்டா டாட் டேட்டான்னு கொடுக்காம வெறும் டேட்டாவை கொடுத்து வச்சுருக்கேன். ஃபெச் ஞாபகங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இப்போ தானாக வந்துருச்சு.
ஓகே. ஸோ ஃபாலோவர்ஸ் லிஸ்டிங் தானா வந்துருச்சு. இந்த console.log நம்மளுக்கு தேவையில்லை. அப்பால இப்போ இவனும் வேண்டாம். கர்லி பிரேஸிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுவும் வேண்டாம். ஓகே. ஸோ ப்ரொஃபைல் எடிட்டிங் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாமோ அதெல்லாம் வந்து இங்கே கீழே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே. இது வந்து மெயின் எக்ஸசைஸ் கிடையாது. நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஃபாலோவை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபாலோ ஆகணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்காக நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் இந்த ஃபாலோ எல்லாத்தையும் முதல்ல ஒரு பட்டனாக மாற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில் அப்புறமா எடுப்போம். ஸோ அது வந்து சஜஷன்ஸுங்கிற இது தானே, சஜஷன்ஸ் இதுதான். ஸோ இதில் வந்து இது பி டேக்காக இருக்குது. அதை நான் வந்து பட்டனாக மாற்றுறேன். இல்லை பட்டனாக மாற்றுவோமா, இல்லை பேசாமல் ஒரு ஏ டேக்காக மாற்றிடுவா? ஏ டேக்காக மாற்றுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஒரு மாதிரி தான் இருக்குது. யா ஏன் இதுல இருக்கிற பீக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் சிஎஸ்எஸ் வச்சிருக்கேனா என்ன? இல்லையே, தெரில. சரி, ஓகே. ஏடாக்னால பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பட் அகெயின் இப்போதைக்கு நம்மளுக்கு வேலை நடந்தால் போதும். ஸோ ஏடாக் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஆன் கிளிக் எழுதி அதை ஆட் பண்ணுறது கொடுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். முதல்ல யூஸ் எஃபெக்ட் எல்லாம் ஹைட் ஆகிக்கும். இதையும் வந்து நான் ஒரு அசிங் ஃபங்க்ஷனாக தான் எழுத போகிறேன். எதனால் அப்படின்னா, அகெயின் டிபியோட இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட்லி அசிங் ஃபங்க்ஷனாக எழுதிருங்க, அதான் பெட்டர். இப்போ வந்து ஹேண்டில் ஃபாலோ அப்படின்னு சொல்கிறேன், இஸ் ஈக்குவல் டு அசிங்க். இதில் வந்து நம்ம ஐடி வாங்கி ஆகணும். எந்த ஐடியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஐடி கமா யூசர் நேம் ரெண்டுமே வாங்குகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் இதையும் சேர்த்து வாங்கலாம். வேணாம், நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணல இல்லையா? ஸோ இதை மட்டும் நான் வாங்கிக்கிறேன். அது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பராக இதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சரையும் சேர்த்தே வாங்கி அதையும் சேர்த்து புஷ் பண்ணலாம். தட் இஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ ஆர்குமெண்ட் வாங்கிட்டோமா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஆக்சியாஸ் வச்சு புஷ் பண்ணணும். ஸோ ஆக்சியாஸ் தானாக இம்போர்ட் ஆகிடுச்சு. டாட் போஸ்ட், இங்கே தான் வந்து போஸ்ட் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம புட்டு யூஸ் பண்ணியிருக்கணும். பட் அங்கே மாற்றி யூஸ் பண்ணதுனால தான் பிரச்சனை. இப்போ தான் வந்து நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து போஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எதில் ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோவர்ஸ் என் பாயிண்ட் இங்கேருந்தே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் கமா போட்டுட்டு இங்கே வந்து அந்த ஜேசனாக வந்து நம்ம அதை அனுப்ப போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கேயே வந்து அப்படியே சும்மா அப்படியே இங்கே ஒரு ஜேசனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். தனியாக போயிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக குட்டியாக இருக்குங்கிறதுனால நான் இங்கேயே பண்ணுறேன். பட் இதுவும் உங்களோட விருப்பம் தான். ஓகே. ஸோ நான் ஒரு ஜேசன் இங்கேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டேன். அதுதான் வந்து நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் அனுப்ப போகிறோம். டாட் தென்னில் வந்து ஒரு அலர்ட் வந்து த்ரோ பண்ணுவோமா? அலர்ட்டில் வந்து சும்மா ஃபாலோட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. டாட் கேட்ச், என்னடா டாட் கேட்ச் ERR console.logல ERR. ஓகே. ஸோ ஹேண்டில் ஃபாலோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அதை கிளிக் அதுக்குள்ளே வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் இருக்குது. அண்ட் அலர்ட் வந்து ஒன்று த்ரோ ஆகும் ஃபாலோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எரர் இருந்தால் அதை கேட்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை இங்கே கொடுக்கணும். பட் இது வந்து எதுக்கு வேரியபிள்ங்கிறதுனால அது வந்து ஆக்டிவாக காட்டுது. பட் ஓகே, ஃபைன். இந்த ஏ டேக்ல வந்து ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு அந்த ஹேண்டில் ஃபாலோவை நான் கொடுத்துட்றேன். இப்படி கொடுக்கக்கூடாதுல்ல, அதுக்கு ஆர்குமெண்ட் 2 தேவை. ஸோ அதனால் நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் ஆக்கி அதிலே வந்து கொடுக்குறேன். ஹேண்டில் ஃபாலோ ஆஃப் சஜஷன் டாட் ஐடி கமா சஜஷன் டாட் யூசர் நேம். ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம் ஹேண்டில் ஃபாலோவுக்கு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எரர் வருது. என்ன எரர்? மிஸ்ஸிங் செமிகோலன். எங்கே செமிகோலன் மிஸ் ஆகுது?
ஐயையோ! நான் அந்த ஃபங்ஷனை எழுதுறப்ப ஆரோ போடாம விட்டுருக்கேன். ஓகே. யா. சரி. இப்ப நான் வந்து சாரா லீய வந்து ஃபாலோ குடுக்குறேன். குடுத்தோனே ஃபாலோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்ப வந்து ப்ரொஃபைல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, சாரா லீ கடைசியா இருக்காங்க. சாரா லீ ஆக்சுவலி 2 வாட்டி ஆட் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐடி ப்ராப்ளம் வரும்னு நெனைக்கிறேன். வேர் இஸ் த கன்சோல்? யா 2 இது 102ங்கிற ஐடி வச்சே 2 இது இருக்கு அப்படின்னு சொல்றான். பேசிக்கா அங்க இருக்கிற லிஸ்ட்டும் இங்க இருக்கு. நம்ம டேட்டா ரிடண்டன்சி நம்ம பண்றது. அதே டேட்டா இங்கன்னு போட்டு வச்சிருக்கிறதுனால வர்ற பிரச்சனை. பட் மற்றபடி திஸ் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அங்கே கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒன்று ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜாண்டோவை கிளிக் பண்ணுறேன். ஃபாலோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வந்தானா அப்படியே ப்ரொஃபைல் பக்கம் போனீங்கன்னா ஜாண்டோவும் இருக்கான். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கண்ட்ராவையாக இருக்குது இந்த டிபி. அதுக்கு வந்து ஹைட்டு மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். வித்து செட் பண்ணாமல் விட்டுருப்பேன். இல்லை வித்து மட்டும் செட் பண்ணியிருக்கேனா ஏதோ ஒன்று. வேர் இஸ் தட்? இங்கே வந்துட்டு ஹைட் மட்டும் இருக்குது. வித்தையும் சேர்த்து செட் பண்ணிடுறேன். பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருக்குது. அதுதானே இது? யா இப்போ பரவாயில்ல. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு ரெக்கார்டு எப்படி அந்த ஏபிஐ என் பாயிண்ட்ல ஆட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம், அப்டேட் பார்த்துட்டோம், ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெலீட் பார்க்க போகிறோம். டெலீட் மட்டும் தான் மிஸ்ஸிங். அண்ட் இந்த டெலீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, இதில் பக்கத்தில் அன்ஃபாலோன்னு ஒரு பட்டனை காமிச்சு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபாலோவர் லிஸ்ட்லேருந்து அது போகணும். ஸோ அதுதான் வந்து நம்ம அப்ஜெக்டிவ். ஸோ அதை பண்ணிடலாமா? அதுக்கு வந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ப்ரொஃபைல் பேஜ். யா ப்ரொஃபைல் பேஜில் வந்து நான் முதல்ல இதுக்காக ஒரு பட்டன் எழுதிக்கிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஹேண்டில் அன்ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரன் ஆகணும். ஓகே. ஸோ பட்டன் ஃபஸ்ட் எழுதிடலாம். இந்த யூசர் நேமுக்கு பக்கத்துலேயே வந்து நான் ஒரு பட்டன், இந்த பட்டன் பேர் வந்து அன்ஃபாலோ. ஓகே. பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு btn space btn hyphen secondary. ஓகே. ms hyphen auto. இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஃப்ளக்ஸ் கொடுத்துப்போம். முதல்ல கிளாஸ் நேம் is equal to dflex. சரி, எல்லாம் அந்தந்த பக்கம் போயிடுச்சு. பட் இன்னும் தான் பிட்வார்டன் அமைதியாக கடடா, ஏன்டா இப்படி பண்ணுறது? பாஸ்வேர்ட் ஃபீல்டே இல்லைடா. ஓகே. ஸோ கொஞ்சம் கூட நான் மார்ஜின் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், my2. ஓகே. இப்போ வந்து பார்க்கறதுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோமே. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல. ஸோ அந்த அன்ஃபாலோ கிளிக் பண்ணால் அன்ஃபாலோ ஆகணும். இப்போதைக்கு ஒன்றும் வரல. ஸோ அது வர்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஹேண்டில் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். அதுக்கப்புறம் அதை மேப் பண்ணுவோம். சரி. இதுவும் வந்து ஒரு ஏசிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுது. ஏன்னா டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே பேசணும் இல்லையா? ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் அன்ஃபாலோ இஸ் ஈக்குவல் டு async arrow. இதில் பார்த்தீங்கன்னா axios டாட் delete அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து எதை நம்ம அன்ஃபாலோ பண்ணுறோம்னு தெரியணும். ஸோ ஐடி வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து சஜஷன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறோமா இல்லை ஃபாலோவர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த யூஆர்எல் எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம போடாமல் பேக்டிக்கோட போடுறேன். எதுக்கு நான் பேக்டிக்கோட போடுறேன் அப்படின்னா, டெலீட் பண்ணுறப்ப எந்த ஐடி டெலீட் பண்ணுறோமோ அதை சேர்த்து அப்படியே நம்ம கொடுத்துடலாம். ஸோ டாலர் இதில் வந்து ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்ம என்ன ஐடி வாங்குறோமோ அந்த ஐடி /followers/ அந்த ஐடின்னு சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்டா மட்டும் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த யூஆர்எல்ல டெலீட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெக்கார்டு மட்டும் டெலீட் ஆயிரும். ஓகே. ஸோ .then இதில் ஒரு console.log போட்டு, console.log வேணாம், ஒரு அலர்ட் கொடுத்துட்றேன். அலர்ட் unfollowed. ஓகே. அப்புறம் .catch இங்கே வந்து எரரை ரிசீவ் பண்ணிவிட்டு
console.logல எரரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த ஹேண்டில் அன்ஃபாலோ வந்து இந்த பட்டனுக்கு நான் ஆன் கிளிக்காக கொடுக்குறேன். ஆன் கிளிக் இதை அப்படியே கொடுத்துடக்கூடாது, இதுக்கும் ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள ஐடி வந்து follower.id. ஓகே, போய் பார்ப்போமா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு, எல்லாம் வருது. இப்போ 2 வாட்டி சாராலி இருக்காங்க. ஒரு அன்ஃபாலோ கொடுக்குறேன், அன்ஃபாலோடு. ஓகே, அன்ஃபாலோடுன்னு வருது, பட் இங்கே எதுவும் அப்டேட் ஆகலை. ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அப்டேட் ஆகுது, ஒரு சாராலி வந்து போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது எதனால் அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த பேஜோட யூஸ் எஃபெக்டில் வந்து எம்டி டிபெண்டன்சி லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் ஆனாலும் இங்கே எதுவும் ஆக போகிறது இல்லை. மீன் ஸ்டேட் வேரியபிளுக்கு அப்டேட்டே ஆகலை, நம்ம அங்கே ரெக்வஸ்ட் தான் அனுப்பியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் என்ன பேர் வைக்கலாம்? அன்ஃபாலோட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அன்ஃபாலோட் கமா செட் அன்ஃபாலோட் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப். இனிஷியலாக இவனை வந்து 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் என்ன பண்ணுறேன், இந்த அன்ஃபாலோட எடுத்து நம்ம யூஸ் எஃபெக்டோட டிபெண்டன்சி லிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். அண்ட் இவனை எப்போ அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போ அன்ஃபாலோ ஆச்சோ அப்போ எனக்கு பேஜ் வந்து திரும்ப ரீலோட் ஆகணும் இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல .thenல போயிட்டு செட் அன்ஃபாலோட் அந்த செட் வேரியபிள் அந்த ஸ்டேட் வேரியபிளை செட் பண்ணுறேன். ஓகே, அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா அதை ஃப்ளிப் மட்டும் பண்ணி விடுறேன். ஆல்ரெடி இருக்கிறத நாட்டாக மாற்றி விடுறேன். 0வாக இருந்தால் 1 ஆக போகுது, 1ஆக இருந்தால் 0 ஆக போகுது, 0வாக இருந்தால் 1 ஆக போகுது, திரும்ப மாறிட்டு இருக்க போகுது. அது என்ன வேல்யூ மாறுதுங்கிறது நம்மளுக்கு மேட்டர் இல்லை. மாறுச்சு அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். ஸோ வந்து பேஜ் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்மளோட கோல். நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஜான்டோ வந்து நான் அன்ஃபாலோ கொடுக்குறேன். அன்ஃபாலோடுன்னு சொல்லிட்டு அலர்ட் வருது. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஒன்றுமே மாறலை. வைடா மாறலை, மாறி இருக்குங்களாடா நீ? வாட் இஸ் த ப்ராப்ளம்? யூஸ் எஃபெக்ட் ஏன் ரன் ஆக மாட்டேங்குது? செட் அன்ஃபாலோடு யூஸ் எஃபெக்ட்ல கொடுத்துருக்கேன், இது வேலை செய்யணுமே. ஓகே, இப்போ வேலை செய்யுது. அப்போ ஏன் வேலை செய்யலைன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் ஒரு சேஞ்சும் பண்ணலை. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அன்ஃபாலோ கொடுத்தேன், இதாகுது. ஆனால் இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்குறேன் அன்ஃபாலோ. ஓகே, ஸோ வேலை செய்யுது. இப்போ பேசிக்காக அது இன்னொரு தடவை ரீரெண்டர் பண்ணுறது ட்ரிகர் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்டேட் வேரியபிளை வச்சு அதை நான் வந்து அந்த வேரியபிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் அந்த பேஜ் வந்து யூஸ் எஃபெக்ட் திரும்ப ரன் ஆகுது, திரும்ப டேட்டா ஃபெச் ஆகுது, திரும்ப ஸ்டேட் வேரியபிள்ஸ் அசைன் ஆகுது, திரும்ப அந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகி காட்டுது. ஓகே, ஸோ பேக் டு த ஹோம் பேஜ். நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஐ திங்க் வி கேன் எண்ட் திஸ் ரியாக்ட் கோர்ஸ் ரைட் நவ் ரைட் ஹியர். இதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் தோணுச்சு அப்படின்னா நான் வேணால் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் டெவலப்பர்னு சொல்கிறதுக்கு, உங்களுக்கு ரியாக்ட் தெரியும்னு உங்கள் ரெஸ்யூமில் போடுறதுக்கு, ரியாக்டில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் ஹுக்ஸ், ஆல் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ரியாக்ட், ஏன்னா த்ரெட் ஆப்ரேஷன்ஸும் பண்ணி பார்த்துட்டோம். ரியாக்ட் ரவுட்டர் ரொம்ப முக்கியம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய கோர்சஸில் ரியாக்ட் ரவுட்டரை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க. அதனால் அது கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுவும் வந்து பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் க்ளோன் இல்லை சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதை கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் ஃபுல்லாக டெவலப் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் இருக்கிற இப்போ இதுக்கு மேலே நான் அந்த ஸ்டோரிக்குள்ளே போனேன்னா ஸ்டோரி பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஆப்வியஸ்லி இதுக்கு நான் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதில் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பேஜுக்கும் பண்ணலாம். பட் அதில் எதுவும் புதுசான கான்செப்ட்ஸ் எதுவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி இல்லை. எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி மற்ற கான்செப்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ வித் தேட் இந்த கோர்ஸை வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேக் எண்டும் வந்து நம்ம பண்ண போகிறோம். MERN ஸ்டாக் வந்து நான் கண்டிப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து Node.js ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிசைட் பண்ணல. பட் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
கோடைவோ உங்களுக்கு பிரோஜனம் உள்ள விதத்தில் ஏதாவது உதவி பண்ணிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ட் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு கோர்ஸில் வேறு ஒரு நாள் பார்க்கலாம். டாடா.